விஜய் சேதுபதி அப்படிங்கிறவரு நம்ம தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு தேவையானவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய நல்ல நடிப்புக்காக மட்டும் இல்லாம, அவரோட குணத்துக்காகவே ஏகப்பட்ட ரசிகர்கள சம்பாரிச்சு வச்சிருக்காரு. ரசிகர்கள் மட்டும் இல்லாம, அவருடைய சக நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லார்கிட்டயும் அவருக்கு நல்ல பேர் இருக்கு. அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி இப்போ கொஞ்ச நாளா ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு. ஸ்டூடியோ 9 அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தால. அந்த நிறுவனம் 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி வசந்தகுமாரன் அப்படிங்கிற ஒரு படத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல விஜய் சேதுபதிய ஹீரோவாவும் போட்டிருக்காங்க. ஆனா, அத தொடர்ந்து அந்த படத்த எடுக்க முடியாம போனதுனால ட்ராப் ஆயிடுச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதியால நாங்க சினிமாவ விட்டே விலகுற நிலைமை வந்துருச்சு. எங்க நிறுவனத்தையே மூட போறோம். அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு விஜய் சேதுபதி மேல வைக்கிறாங்க. ஆனா, இத தொடர்ந்து விஜய் சேதுபதி எந்த ஒரு கருத்தும் சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, திரையுலகினருக்கே தெரியும் அவங்க எவ்வளவு முன்பணம் குடுத்திருக்காங்க விஜய் சேதுபதிக்குன்னு. விஜய் சேதுபதிக்கு அவங்க குடுத்தது என்னமோ சில லட்சங்கள் தானாம். ஆனா, அத வச்சே அவங்களுடைய நிறுவனத்த மூடுற அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது நம்ப முடியாம இருக்குது. விஜய் சேதுபதிக்கு போதும் போதும்ன்ற அளவுக்கு நல்ல பேரு எல்லா இடத்துலயுமே இருக்கு. அப்படிப்பட்டவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு நெறைய பேரு கொஞ்சம் கிசுகிசுக்கிறாங்க. இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கமும், நடிகர் சங்கமும் மாத்தி மாத்தி விஜய் சேதுபதி கிட்ட விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இவங்க தொடர்ந்து நாங்க நெறைய அமௌண்ட்ட வந்து விஜய் சேதுபதிக்கு குடுத்துருக்கோம். அந்த அட்வான்ஸ் தொகையை திருப்பி தர மறுக்கிறாரு. அப்படி இப்படின்னு தொடர்ந்து இவங்க குற்றச்சாட்டு வச்ச வண்ணமாவே இருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு முடிவு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும்.